சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க, அவதான் உங்களை காப்பாத்துவோம். மேல படிப்பு பாடத்துல ஒரு கெட்டிக்காரன் ஐயா, உனக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்களை நீ கரை சேர்க்கணும்னு நினைப்ப, ஆனா அதே இன்னைக்கு தப்பா ஒரு தவறா நடந்துருச்சு. ஒரு கெட்ட பேர் வாங்கி நீ வெளியே வந்து கிடப்பா. செய்யாத தப்பு அறிஞ்சு ஒரு தப்பு, அறியாதது ஒரு தப்பு, தெரிஞ்சு ஒரு தப்பு, தெரியாதது ஒரு தப்பு. அந்த காலேஜில நடந்துருச்சு. அது காதுக்கு தெரிஞ்சு வெளியே ஊத்துனாங்க. வீதியில நிக்கிற, விளையாடி தவளிக்கிற, உன் படிப்பு போச்சு, வேலை போச்சு. இன்னைக்கு அப்படி போய் யாருக்கிட்டையும் 10 ரூபா கேட்கல, இருக்கிறத வச்சு சாப்பிடுற ஐயா. என் தொந்தரவை நீக்கி தரணும், என் துன்பத்தை காப்பாற்றணும், என் பண்ணையத்தை நீக்கி தரணும், என் பழி சொல்ல காப்பாற்றணும். ஊருக்கு வெளியே நான் அவமானம் பட்டு நிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை துன்பமா இருக்குது, துயரமா தவிக்குது, பிரச்சனையா இருக்குது, கோளாரா தவிக்குது. வாழ்க்கை சரியில்லை. இன்னைக்கு உன் பொழப்ப இல்லாத நடுவீதியில நிக்கிறையா. உனக்கு அரசாங்க வேலை எனக்கு அமைன்னு கேட்க வந்த. இந்த வருஷம் ஆட்சி மாறி நல்ல வேலை நல்ல பொழப்பு அமைச்சி கொடுக்குற. நீ கவலைப்பட வேணாம், உனக்கு நானாச்சிடப்பா. எந்த இடைஞ்சலும் இல்லாத, உனக்கு குழப்பம் இல்லாத நல்ல வேலையில உட்கார வச்சு உன் தொந்தரவை நீக்கி சரி பண்ணி தரேன் ஐயா. இந்த வருஷம் மாறட்டும். நல்ல வேலையில அமைச்சு உட்கார வச்சா இந்த காலிக்கு என்னடா செய்வ? என்ன செய்வீங்க? உங்களுக்கு ஒரு 200 சிமெண்ட் கொண்டு வாங்கி கொடுத்துருமா. நான் என்ன இந்த பொருள் வேணுமோ அந்த பொருள் கேட்கறத வாங்கி கொடு. சரிம்மா. வேற எதுவும் வேண்டாம். சரிம்மா. சொல்லு நடக்குது. ஊருக்கு வெளிச்சம் நல்லது நடக்கல. பெத்தம்மாவன நினைச்சு தண்ணீர் வடிப்ப, கவலைப்பட்டு தவளிப்ப, கோளாறுல மாட்டிக்கிட்ட, குடும்பத்துல தவளிக்கிற, ஊரறிய பேரறிய நல்லது நடத்தி தர. கவலைப்பட வேணாம். நானாச்சரி அம்மா இந்த 3 மாசம் கழிச்சு ஒரு தொழிலா கொடுக்குற. கலங்கி நிக்காத, காப்பாத்தி கொடுக்குற. எவ்வளவு சிக்கலா இருந்தாலும் நல்லதுதான் நடக்கும். எவ்வளவு இடைஞ்சல் இருந்தாலும் நல்லதுதான் நடக்கும். ஒரு பொழுது ஒரு நாள் துன்பம் வராது, குழப்பம் வராது, கோளாறு வராது. பண்ணையத்தை சரி பண்ணி பட்டியை காப்பாத்தி மங்கத்தை விளக்கி நல்ல வழி கொடுக்கறதாயே 2 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம். சரிம்மா.